ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்கான இந்த 10வது மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் கூட நமக்கு ஏசாயா புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். இந்த மாதத்திலும் கூட நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்கின்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். வேதத்தில் கூட நாம் பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்திலே தான் நடத்தினார். அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் தான் நடத்தினார். அவர்கள் வனாந்தரத்திலே 40 வருடங்கள் நடந்தாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். வனாந்தரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக உண்டு. கர்த்தரே அதில் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். நிச்சயமாக அந்த வனாந்தர பாதையிலே கர்த்தர் நம்மை விசுவாச பாதையிலே, அந்த விசுவாசத்திலே நம்மை பரீட்சித்து பார்க்கும் ஒரு இடமாக வனாந்தரத்தை வைத்திருக்கின்றார். வனாந்தரம் நிச்சயமாக நம்மை ஒரு பரீட்சித்து பார்க்கக்கூடிய இடமாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அங்கே நம்மை விசுவாசத்தில் வல்லவர்களாக தேவன் நம்மை மாற்றும்படியாக நம்மோடு கூட இருந்து நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த வனாந்தரம் தான் இருக்கின்றது. வனாந்தரம் நிச்சயமாக கர்த்தரால் நம்மை நடத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் எகிப்திலிருந்து கானான் போகும் வரைக்கும் வனாந்தரத்தில் தான் நடந்தார்கள், வனாந்தர பாதையில் தான் நடத்தினார். ஆனால் ஆண்டவர் அங்கே திரளான அற்புத அடையாளங்களை நடத்தினார். முதலாவதாக அவர்கள் வனாந்தரத்திலே சென்றபோது அவர்களுக்கு எதிராக இருந்தது செங்கடல். செங்கடல் அவர்களுக்கு எதிராக இருந்தது, அது கடக்கக்கூடியதாக இருந்தது, தடையாக இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால இந்த வனாந்தரத்திலே இந்த செங்கடலை தேவன் தன்னுடைய வல்லமையினாலே அங்கே பிரித்து அந்த கடலை பிளந்து அதன் நடுவிலாக இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக நடத்தி சென்றார். உலகத்திலே அதுவரை நடந்திராத ஒரு பெரிய ஒரு அற்புதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே வனாந்தரத்தில் தான் முதலாவதாக நடந்தது. அது என்னவென்றால் செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த செங்கடலிலே அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போகும்படியான பாதையை கர்த்தர் உண்டாக்கி அவர்களுக்கு இருபுறத்திலும் மதிலாக அங்கே என்ன இருந்தது என்று பார்த்தால் கடலின் அந்த தண்ணீர் நின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கண்டார்கள். இன்றைக்கும் நம்மை வனாந்திர பாதையில் நடத்துகிறார் என்றால் தேவன் நிச்சயமாக அங்கே நம்மை பெரிய காரியங்களை காணும்படியாக நிச்சயமாக நடத்துவார். அல்லேலூயா. அதனாலே நம் வனாந்திர பாதையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதிரான காரியங்களாக இருக்கட்டும், இந்த வனாந்திர பாதையிலே வனாந்திரம் என்பது என்னவென்றால், வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது வனாந்திரம் என்பது என்னவென்றால், ஒருவேளை நாம் குறைவான காரியங்களிலே இருக்கலாம், குறைவுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், குறைவுகள் ஒரு வனாந்திரமாக இருக்கலாம். வெறுமை, வனாந்திரத்திலே வெறுமை, ஒருவேளை வெறுமை இருக்கிறது போல நம் வாழ்க்கையிலும் வெறுமையான காரியங்கள் இருக்கலாம். அதே போல வனாந்தரத்திலே வறட்சியான காரியங்கள் இருக்கும். அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்களில் வறட்சி இருக்கலாம். அதே போல அநேக தேவைகள் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், உதவிக்கு யாரும் இல்லாத கைவிடப்பட்ட நிலை கூட நமக்கு இருக்கலாம். ஆனாலும் தேவன் இப்படிப்பட்ட இந்த வனாந்தர சூழ்நிலையில் தான் தேவன் நம்மை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நடத்தி அங்கே தரவான அற்புத அடையாளங்களை தேவன் காட்டி நமக்கு தன்னுடைய மகிமையையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆமென். நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இந்த வனாந்தர பாதையில் கடந்து செல்வீர்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் அது மாத்திரமல்ல, அந்த வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து செல்லும் பொழுது 40 வருடங்கள் இங்கே இரவிலே அக்னி ஸ்தம்பமும் பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை. என்னுடைய மகிமை வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் வனாந்தர பாதையில் நடக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை தேவன் பிரத்யட்சமாக உங்கள் கண்கள் காணும்படியாக அவர் உங்களை நடத்தி செல்லுவார். நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் தேவனுடைய மகிமையையும் வல்லமையையும் நீங்கள் வனாந்தரத்திலே. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே அங்கே மேகஸ்தம்பமாக இருந்து அந்த வெயிலின் எந்த தாக்கமும் அவர்களுக்கு உண்டாகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார்.
இரவிலே அங்கே இருளாக இருந்தது, குளிராக இருந்தது. அதற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அங்கே மேகம் மாத்திரமல்ல, அங்கே அக்கினியாக தேவன் இருந்தார். அக்கினியினாலே அவர்களுக்கு வெளிச்சம் உண்டானது. அந்த குளிரில் இருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக கர்த்தர் நடத்தினார். இதெல்லாம் எங்கே என்று பார்த்தால் வனாந்தரத்தில் தான் நடத்தினார். தேவன் நம்மை எப்படிப்பட்ட வனாந்தர பாதையை கூட ஒரு சில நேரங்களில் நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பாதையை நடப்பீர்களானால் சந்தோஷமாக விசுவாசத்தோடு கர்த்தரை பிடித்துக் கொண்டு நடங்கள். இந்த நேரத்திலே நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்திலே அவர்கள் குறைவுகளையும் இப்படிப்பட்ட காரியங்களையும் பார்த்தபோது அவர்கள் முறுமுறுத்தார்கள். நம் மத்தியில் அந்த முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு நாம் கர்த்தரை பின்பற்றி நடப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை இந்த வனாந்தர பாதையிலும் நமக்கு வனாந்தரத்தை வயல்வெளியாக்கும், செழிப்பான வயல்வெளியாக்கும் தேவனாக நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா விதமான காரியங்களையும் முழுமையாக நமக்கு கொடுத்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இந்த அற்புதத்தின் வெளிச்சத்தின் நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசினதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.